மகளே, வெல்கம் டு துபாய் நண்பன். ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு நாங்கள் நிக்சன் சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்கள். நல்லா இருக்கேன் சார், இறைவனுடைய கிருபையால் நல்லா இருக்கு. ஒரு 1 month இருக்குல்ல சார் நாங்கள் மீட் பண்ணி? ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த இடைவேளை இந்த காலத்தில் மிச்சம் அரசியலில் மாற்றங்கள்லாம் வந்திருக்கு சார். மிச்சம் இதெல்லாம் மாறி இருக்குது. நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, அது மாதிரி பிழையான விஷயங்களும் நடந்திருக்கு. இப்போ சொல்கிறாங்க சார், இந்த ஆட்சி வந்து மேக்சிமம் வேண்டாம் ஒரு 6 மாதம் போகும், 6 மாதத்தில் எப்படியும் கலைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? எதிர்கட்சியை சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க? இது என்ன கலைக்கிறதுக்கு? இது என்ன கோழி பண்ணையா? இது கலைப்பதற்கு இது என்ன கோழி பண்ணையா? இவங்களுக்கு ஒரு அனுபவமும் இல்லை, இவங்களால செஞ்சுட்டு போக இயலாது, ஐத்தானே சார் சொல்கிறாங்க. சார், தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி தேன்கூடு போல. இது கோழி பண்ணை அல்ல, கலைத்து விடுவதற்கு. இது தேன்கூடு போல. ஆகையால் கலைக்க நினைத்தால் ஒட்டுமொத்த தேன்கூடுகளில் இருக்கிற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு ஜனங்களும் கொத்தி விடுவார்கள். கலைப்பதற்கு என்ன சாதாரணமான விஷயமா? சார், தமிழக மக்கள் 3.5 கோடி மக்கள் தளபதி விஜயை மனதார தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இன்னும் 50 ஆண்டுகள் அவர்தான் ஆட்சி செய்வார், அவர்தான் தமிழகத்தை நடத்துவார். தமிழகம் வெற்றி பாதையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர்கள் இந்த ஆட்சி இன்னும் 6 மாதம் தான் இருக்கும், கலைக்கப்படும் சொல்வதற்கு இவர்கள் யார்? சார், இப்போ சொல்கிறேன்னு இன்னும் சரியான ஒரு மெஜாரிட்டி இல்லையே சார். இன்னும் கூட்டணியை சேர்த்து தனி ஆட்சி அமைச்சிருக்காரு சார். 108 இடங்கள் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்கட்சிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றை ஆணித்தரமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 108 இடத்தை வென்ற தமிழக முதலமைச்சர் திரு தளபதி விஜய் அவர்களுடைய பனையூர் இல்லத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? இந்த இடைப்பட்ட நாட்களிலே பாருங்கள், ஜனங்கள், எதிர்கட்சிக்காரர்கள் திரளாய் வந்து அவருடைய தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் 2031 வருடம் தேர்தலிலே எதிர்கட்சியே இல்லாத இந்தியாவிலே தமிழகத்திலே ஒரு ஆட்சி அமைக்கப்படும் சார். அப்படி சொல்லல சார். ஏன்னா இப்போ திருச்சி கிழக்குல தேர்தல் வருது. அப்போ அங்கனைக்கு மு.க. ஸ்டாலின் நிற்பேன்றாரு. அப்போ ஸ்டாலின் நின்றாக்க சார் அவர் லேசாக வின் பண்ணுவார் சார். மீண்டும் படுதோல்வி அடைவார். அப்படி சொல்லல சார். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க சார்? அப்படி சார், அவர் ஒரு கட்சியில தலைவர் சார். அது ஏதோ மக்கள் அங்கனைக்கு ஒரு பை மிஸ்டேக்ல அவர் தோல்வி அடைஞ்சார். டிஎம்கே என்ன பை மிஸ்டேக்ல தோல்வி அடைஞ்சாரு? அவர் தேர்தல் களத்துக்கு போகலையா? நீங்க இப்ப பை மிஸ்டேக் என்று சொன்னீர்களே, அதை விளக்கமாக சொல்லுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணாரு? இல்ல, அவரு அந்த எலெக்ஷன் டைம்ல சரியான நடவடிக்கைகள் எடுக்கல. அந்த ஒவ்வொருத்தருக்கு சார்பா நடந்து கொண்ட சுட்டி அந்த இதனால மக்கள் அவரை கொஞ்சம் இதாக்குனாங்க. இப்போ இனி அவர் வந்து மக்கள்கிட்ட போயிட்டு பேசுறாரு. இப்போ உங்களோட தளபதியே சார் இன்னும் பெரம்பூர் இங்க மக்களுக்கு தேங்க்ஸ் பண்ண போகலையே சார். அவர் தோல்வி அடைஞ்சிட்டு அவர் போயிட்டு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் பண்ணிட்டு வராரு சார். உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். 50 ஆண்டுகள் ஜனங்களுடைய குமுறல் இந்த தேர்தலிலே பிரதிபலிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தமிழகத்திலே முதலமைச்சர் எம்ஜிஆரை போல ஒருவரை தேடினார்கள். நான் ஏற்கனவே இதை நான் பதிவு செய்திருக்கிறேன் உங்களுடைய தொலைக்காட்சியிலே. 3 எழுத்து நாயகன், அந்த 3 எழுத்து நாயகன் விஜய், தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை மக்கள் மனதார தேர்ந்தெடுத்து விட்டார்கள். ஆகையால் மக்களுக்கு நேரடியாக சென்று அவர் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்ற இடத்திற்கு அங்கு வேலை இல்லை. காரணம், ஒவ்வொரு தமிழக குடும்பமும் தன் வீட்டு பிள்ளையாக, தன் வீட்டு மன்னராக அவரை அங்கீகாரம் கொடுத்திருக்கும் பொழுது அங்கே நன்றி என்ற காரியத்திற்கு தேவையில்லை. மக்கள் எதிர்பார்ப்பாங்க தானே சார். இல்லையா? தோல்வி அடைஞ்ச ஒருத்தரே வந்து எங்களுக்கு நன்றி செலுத்திட்டு போகிறாரு. இவர் நாங்கள் 2 இடத்துலையும் திருச்சிலையும் வெத்த வச்சோம், மற்ற பெரம்பூர்லேயும் நாங்கள் வெத்த வச்சோம். அப்படி இருந்தும் எங்களை வந்து திருச்சிக்கு மட்டும் ஒரு மீட்டிங் போட்டார், பெரம்பூரில் எங்களை வந்து பார்க்கல அப்படின்னு ஒரு மக்களுக்கு சார் நன்றி. நான் உங்களுக்கு தமிழக மக்கள் ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி நான் எதன் மூலமாக செலுத்த வேண்டும்? வாய் மூலமாகவா? அது இருக்கும் இடத்திலிருந்தே, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு இருக்கும் இடத்திலிருந்தே அவர் தெரிவிக்கலாம். நன்றி மக்களுடைய தேவைகளை என்று அவர் கொடுத்த வாக்கை அவர் பூர்த்தி செய்கிறாரோ
அதுதான் மிகப்பெரிய நன்றி. அப்படி இல்லை சார். இப்போ தளபதி விஜய்னு சொல்கிறது ஒரு ஸ்டார், அவரை பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு தான் மக்கள் நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவரை வின் பண்ண வச்சது என்னத்துக்கு? அவர் கட்டாயம் வருவார் எங்களை இதுக்கு எங்களை ஏரியாவுக்கு, இவர் எங்களை வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்கிறதுக்காக. சார், ஆட்சி அமைத்து 2 மாதம் காலங்களே ஆகியிருக்கிறது. இந்த 2 மாத காலத்திற்குள்ளே எதிர்க்கட்சிகள் இவ்வளவு பொருளிகளை கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுங்க. தளபதி ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற கிராமமாக அவர் செல்வார் நன்றி சொல்வதற்கு. அப்பொழுது இந்த தேர்தல் பிரசாரத்திலே கூடிய கூட்டத்தை விட அதிகமான கூட்டத்தை நீங்கள் காண்பீர்கள். தளபதிக்கு வாக்கு செலுத்தாதவர்களும் அந்த கூட்டத்திலே பங்கெடுப்பார்கள். காரணம், அத்தனை நல்ல திட்டங்களை அவர் செய்துவிட்டு சட்டசபையிலிருந்து மக்களை காண அவர் செல்வார். அப்பொழுது கிடைக்கக்கூடிய மரியாதை ஒட்டுமொத்த இந்தியாவை உற்று பார்க்கும். ஆகையால் இன்றைய காலகட்டத்தில் தளபதி வந்து நன்றி சொல்லவில்லை என்ற குற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு குற்றம். அது ஊடகவியலாளர்கள் எதிர்க்கட்சிக்கு முட்டுக்கட்டை கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் தமிழகத்திலே, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் தளபதிக்கு தினசரி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னும் அநேக ஆண்டுகள் அவர் உயிரோடு வாழ வேண்டும், இன்னும் அநேக ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் ஒன்றும் தேவையில்லையே. சோஃபா மாடல் ஆட்சின்னு தானே சார் சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? எதிர்கட்சி அப்படி தானே சார் சொல்கிறாங்க. என்ன சோபா மாடல் ஆட்சியா? ஆமாம் சார், நீங்கள் இத்தனை நாளும் தமிழ்நாட்டு மக்களை திராவிட முன்னேற்ற கழகம் தரையில் உட்கார வைத்து அழகு பார்த்தது. எங்கள் தளபதி வந்த பிறகு தமிழக மக்களை சோபாவில் அமர வைத்திருக்கிறார். ஆகையால் அது சோபா ஆட்சி தானே. இத்தனை நாட்களும் ஜனங்களை நீங்கள் எங்கே வைத்திருந்தீர்கள்? தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் சோபாவில் அமர வைத்து எங்கள் தளபதி அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இது சோபா ஆட்சி தான் சார். எங்கே சார் இப்போ நாட்டில் மின்சாரம் நிறைய இடங்களில் கட் பண்ணப்படுது, சட்ட ஒழுங்கு சீர்கழிஞ்சிருக்கு, போதைப் பொருள் எல்லா இடமும் தலை தூக்கி ஆடுது, பெண்களுக்கு சுதந்திரம்னு சொன்ன சிங்கப்பெண் அப்படின்லாம் சொன்னதுக்கு சார் அதெல்லாம் நடைமுறை இல்லையே சார் ஒழுங்கா. சார், 50 ஆண்டுகள் திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி நடத்தியது. அப்பொழுது இவைகளெல்லாம் நடக்கவில்லையா சார்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதெல்லாம் கலைஞருடைய ஆட்சி மின் தடையால் தூக்கி எறியப்பட்டது. அது தெரியுமா உங்களுக்கு? அதற்கு பிறகுதான் அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஆட்சியில் வந்து 2 முறை அவர்கள் தொடர்ந்தார்கள். இந்த பாலியல் பலாத்காரம் நான் கேட்கிறேன் இந்த இடத்திலே, பொள்ளாச்சி பாலியல் பலாத்காரத்திற்கு தீர்வு கண்டார்களா? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் படுகொலைக்கு இவர்கள் தீர்வு கண்டார்களா? அது எந்த ஆட்சியிலே நடந்தது? திராவிட ஆட்சியில் தானே நடந்தது. இன்று இந்த பாலியல் பலாத்காரங்கள் அரங்கேற்றப்படுகிறது. தளபதி விஜயினுடைய ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும்படியாய் மின்சார தடைகள், சட்டம் ஒழுங்குகள் எல்லாம் இந்த திராவிட கட்சிகளால் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இது நிரந்தரமாக ஒரு தீர்வு காணப்படும். நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன், சிறு பெண்களை தொட்டால் அவன் செத்தான் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். ஆகையால் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து பாருங்கள், தமிழகம் மின் தடை இல்லாத ஒரு மாநிலமாக எங்கள் தளபதியால் அது உருவாக்கப்படும். பாலியல் படுகொலை கடுமையான சட்டம் இயக்கப்படும். அதற்காகத்தான் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் இவைகளெல்லாம் கொண்டு வந்தது யார்? நான் திருப்பி சொல்லுகிறேன் என் அன்பு சகோதரனுக்கு, இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பதாக தமிழகத்தினுடைய முன்னேற்றம், தமிழகத்தில் வரக்கூடிய புதிய சட்டங்கள் அவைகளை பார்த்து இனி அடுத்த தேர்தலில்
இவர்கள் சட்டசபைக்குள் நுழையாத வண்ணம் எதிர்க்கட்சி இல்லாத ஒரு தமிழகம் உருவாகும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெல்லும். சார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறார் சார், இது ஒரு சினிமாத்தனமான அரசியலாக போகுது அப்படின்ட்டு. இப்போ அவர் சாம்பிள் என்ன சொன்னார்னாக்கா, அன்றைக்கி தளபதி எங்களை சிஎம் அவர்கள் ஒரு எக்ஷன் ஒன்று போட்டார் இப்படின்ட்டு. அப்போ அதெல்லாம் காட்டி அவர் அதுக்கு சொல்கிறாரு ஒரு சினிமாத்தனமான அரசியலாக போகுதுன்ட்டு. என்ன சொல்ல வாரீங்க அதுக்கு? இப்போ நான் சொல்கிறேன், இதை இவர் எங்கே பேசினார்? சட்டசபையில் பேசினாரா? சார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். அவர் பேச வேண்டியதை சட்டசபையில் பேசாமல் திருமண விழாக்களிலும் மரண வீடுகளிலும் போய் அரசியல் பேசுகிறார். நீங்க பார்க்கிறீங்களா இல்லைங்க? ஒரு திருமண விழாவுக்கு போனால் அங்கு இருக்கும் தம்பதிகளை வாழ்த்த வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த ஆட்சி சோபா ஆட்சி, இந்த ஆட்சி ஒரு ஷூட்டிங் சினிமா படப்பிடிப்பு போல் அவர்கள் ஆட்சியை நடத்துகிறார்கள், டயலாக் பேசுகிறார்கள் என்பதை அவர் எங்கே சொல்கிறார்? திருமண விழாக்கு போன இடத்திலே இதை பேசுகிறார். ஒரு மரண வீட்டுக்கு போனாலும் அங்கே ஒரு மரண படுக்கை இருக்கு, அங்கே நின்று கொண்டு தமிழக சட்டசபை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் சார், இவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் அவர்கள் பேசுவார்கள். மக்கள், தமிழக மக்கள் இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கொஞ்சம் மரியாதை இருப்பதும் இந்த 5 வருடத்திற்குள்ளதாக இந்த திராவிட கழகம் அதை இழந்துவிடும். முழுமையாக இவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள். நீங்கள் நம்புறீங்களா சார்? இப்போ தமிழ்நாட்டில் ஊழலெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு நடுங்குகிறார்கள் சார். சார், இந்த ஆட்சியிலே ஒன்றை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தளபதி விஜய் வந்த பிறகு அவருடைய அமைச்சரவையிலே நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது 2 நாட்களுக்கு முன்பதாக அண்ணன் ஆனந்த் அவர்கள் அவர் ஒரு தொலைக்காட்சியிலே அவர் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறார், எங்கள் ஆட்சியில் ஊழல் என்பதே இருக்காது. அது மாத்திரமல்ல, புதிதாக கட்சியிலே வந்து தமிழக வெற்றி கழகத்திலே வந்து இணைகிறவர்களுக்கு அவர் என்ன அறிவுரை சொல்லுகிறார்? எங்கள் ஆட்சியில் ஏதாவது உங்களுக்கு லாபம் கிடைக்கும், இங்கே வந்து சேர்ந்தால் டெண்டர் வாங்கலாம், சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தோடு வருகிறவர்கள் வர வேண்டாம், உங்களுக்கு அது ஏமாற்றமாய் போய்விடும். ஆகையால் தூய்மையான சுத்தமான ஆட்சியை, ஊழலற்ற ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும். அதை ஏற்கனவே சட்டசபையிலே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்? நாங்கள் ஒரு பைசா கூட அரசு பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், ஏற்கனவே தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று சொன்னாரா இல்லையா? ஆகையால் ஊழல் என்பதற்கு இனிமே எந்த வாய்ப்புமே அங்கு இருக்காது. பொதுவாக ஒரு காரியத்தை இந்த இடத்திலே நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்தவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்கள், பாதிக்கப்பட்ட ஜனங்கள், ஒரு புது ஆட்சி வேண்டும் என்று தீவிரமாய் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். ஆகையால் அரசு அதிகாரிகள், அரசு அலுவலகங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாருக்கும் இவர் ஒரு சிம்ம சொப்பனமாய் மாறுவார் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆகையால் அரசு அதிகாரிகள் இவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்களுடைய சம்பாத்தியம் இனி நடக்காது, அவர்களால் இனி லஞ்சம் வாங்க முடியாது. ஆகையால் தளபதி விஜய்க்கு, முதலமைச்சருக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்வார்கள். ஆனால் இன்னும் கொஞ்ச நாட்களில் அவைகள் எல்லாம் மாறி ஒரு முழுமையான ஊழலற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் இனி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு எங்கள் தளபதி திரு ஜோசப் விஜய் வரவோடு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகையால் அது நடந்தே தீரும்.
இப்போ இந்த திமுகவில் இருந்து வைகோ விலை வந்து இப்போ முழு ஆதரவும் தாவேக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது வைகோ வந்து அங்கிட்டு இருந்த ஒரு கூட்டணி கட்சியில் இருந்து மெயின் துரும்பு ஒருத்தர். வைகோன்றது ஒரு பழைய அரசியல்வாதி. அப்படி ஒருத்தர் வந்து இப்போ தாவேக்காவில் சேர்ந்துருக்கு, மதிக்கக்கூடிய ஒரு மனிதர். எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? திரு வைகோ அவர்கள் முதிர்ந்த அரசியல் தலைவர். கலைஞரோடும் பிரயாணம் செய்தவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடும் பிரயாணம் செய்தவர், புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதாவோடும் பிரயாணம் செய்தவர். இன்றைய காலகட்டத்திலே அண்ணன் ஸ்டாலின் அவர்களோடும் கூட பிரயாணம் செய்தவர். அவருடைய மகன் அண்ணன் உதயநிதி அவர்களோடும் கூட பிரயாணம் செய்தவர். அப்படிப்பட்ட முதிர் வயது நிறைந்த ஒரு தலைவர் அண்ணன் வைகோ அவர்கள், நான் அங்கிருந்து விலகுகிறேன், தளபதி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த நிமிடத்திலே தமிழக அரசியல் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். தமிழ் நாட்டிலே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருந்து முக்கிய புள்ளிகள் தூது விடுகிறார்கள். யாருக்கு தூது விடுகிறார்கள்? அண்ணன் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தூது விடுகிறார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் செங்கோட்டையின் மூலமாக இணைய பார்க்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் ஆனந்த் வழியாக வந்து இணைய முயற்சி செய்கிறார்கள். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இனி எதிர்காலம் அவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் புரிந்ததினால் கூட்டம் கூட்டமாக எதிர்க்கட்சிகள் பனையூரை நோக்கி ஓட்டம் பிடிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்க்கப்படுவார்கள், ஆனால் ஆராய்ந்து சேர்க்கப்படுவார்கள். யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்வீங்களா சார்? எப்படி சேர்க்க முடியும்? இப்போ இன்றைக்கி நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். சேகர் பாபுவை வந்து திமுகலேருந்து விளக்குற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று போகுது. அப்போ அப்படி தானே அவரோட உலகெல்லாம் மறைச்சி கொள்றதுக்கு டிவிகேல வந்து சேர்ற மாதிரி ஒரு இது ஒன்று இருக்குது. அப்படி அவர் வந்தாலும் சேர்த்துக்கொள்வீங்களா சார்? தமிழக வெற்றி கழகம் வந்தவர்கள் எல்லாவரையும் தங்கள் வீட்டிலே தங்க அனுமதிக்க வேண்ட ஒரு சட்டம், ஒரு கட்டாயம் அங்கு இல்லை. எதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது? இவர்களுடைய அராஜக ஆட்சிக்கு, இவர்களுடைய அராஜக சம்பாத்தியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், தமிழகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகத்தான் தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது. ஆகையால் வருகிறவர்கள் ஆராயப்படுவார்கள். வருகிறவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை தரம் நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான அரசியலில் இருந்திருந்தால் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள். ஊழலில் புகழ் கண்டு சுகம் கண்டு வாழ்ந்தவர்களுக்கா தமிழக வெற்றி கழகத்தில் இடமில்லை. இப்போ எதிர்கட்சியை சொல்கிறாங்க சார், எப்படின்னாக்க பொய் வாக்குறுதிகளை கொடுத்து தான் தளபதி சிஎம் ஆகுனாரு அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன தவறான வாக்குறுதி கொடுத்தாரா? 5 சிலிண்டர் கொடுக்குறேன்டாருன்னு சொன்னார், கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மின்சாரத்தை கட்டணத்தை குறைக்கிறேன்னு சொன்னார், குறைப்பாரு. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொன்னார். தாய்மாமன் சீர் கொடுப்பாரு. அதில் என்ன பிரச்சனை அவங்களுக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் எத்தனை கோடி மக்கள்? 8 கோடி மக்களா சார்? சார் 10 கோடி மக்களுக்கே கொடுப்பார் சார். அப்படி இதெல்லாம் சாத்தியமா சார்? ஏன் சாத்தியம் இல்லை? சாத்தியம் உள்ளதுனால தானே அவர் சொன்னாரு. ஏன் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறீங்க சார்? இந்த டாஸ்மார்க்ல காலி கார்ட்டூன், எம்டி கார்ட்டூன் தெரியுமா உங்களுக்கு? அந்த எம்டி கார்ட்டூன் அந்த குத்தகை எடுத்தவர்களே அதிலே ஒரு மாதத்திற்கு 100 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது இந்த டாஸ்மார்க் ஊழல், பாட்டிலுக்கு 10 ரூபாய், காலி காற்றுனுடைய ஏஜென்சி, இவைகளெல்லாம் அரசு கஜனாவுக்கே திருப்பி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. கேள்விப்பட்டீங்களா இல்லையா? ஆக அந்த வகையிலே ஒரு வருடத்திற்கு 50,000 கோடி டாஸ்மார்க்கிலிருந்து வருமானத்தை திருப்பி
அரசு கஜானாவிலே கொண்டு வைத்திருக்கிறார். எப்படி சார் இப்போ 779 டாஸ்மாக் கடைகளே மூடினாங்க, அதிலே அரசாங்கத்துக்கு வர வருமானம் பெருசாக இல்லாமல் போயிருச்சு. சார், நீங்கள் ஒன்றை நன்றாக புரிந்து பேசுங்கள். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தமிழகம் எதனால் பாழாய் போனது? டாஸ்மாக் மாத்திரமல்ல, லஞ்சம், ஊழல். நீங்கள் ஊழல் வாங்குவது, ஊழல் செய்வதை நிறுத்திவிட்டாலே தமிழகத்தினுடைய கஜானாவில் பணம் இருக்குமா இருக்காதா? ஊழல் நிற்கும் நம்புறீங்களா சார்? நிச்சயமாய். தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியிலே இனி அது நடக்காது. சார், ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். 1000 கோடி செலவழிக்க வேண்டிய இடத்திலே வெறும் 100 கோடி செலவழித்து 900 கோடி செலவழித்ததாக கணக்கு காட்டப்பட்டதல்லவா? இனி அந்த ஊழல் நடக்காது. அப்ப அந்த பணம் எங்க இருக்கும்? அரசு கஜானாவில் இருக்கும். ஊழல் நிறுத்தப்படும் பொழுது அரசு கஜானா நிரம்பி வழியும். அப்பொழுது தமிழக முதலமைச்சர் அவர் கொடுத்த வாக்குகளை இந்த 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு முன்பதாகவே அவர் நிறைவேற்றுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சொன்னதையும் செய்வார், சொல்லாததையும் செய்வார். இப்போ தளபதியோட பர்த்டே முடிஞ்சு, அது அவ்வளோ ஆடம்பரமாக சார் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் கொண்டாடணும்னு இருக்கா சார்? இது தளபதி இப்படியெல்லாம் எதிர்பார்க்குறாரா? தளபதி அப்படி சொன்னாரா? அப்படி செய்ய சொன்னாரா? இங்கே நடந்தது தான் நான் சொல்கிறேன் சார். சார், அது யாரோ ஒரு தனிப்பட்ட மனிதர் தன்னுடைய புகழுக்காகவும் பதவிக்காகவும் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கும் தளபதிக்கும் என்ன சம்பந்தம்? தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் அறிக்கை விட்டாரா, என்னுடைய பிறந்த நாளை இப்படி கோலாகோலமாக கொண்டாடுங்கள் என்று எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்லை அதற்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறதா? இப்போ அதை விடுங்களேன் சார். இப்போ இங்கே 2 பிரிவாக இருக்கு. இப்போ எல்லாம் ஒரு பயணம் ஒன்று போகிறேன்ட்டு அது ஒரு ரெண்டும் ஒத்துமையாகவே நேராக போகணும். அப்போ தான் ஒரு பயணம் ஒன்று போகலாம். இங்கே 2 பக்கம் 2 பிரிவாக இருந்துக்கிட்டு எப்படி இது நடக்கும் சார்? இப்போ நான் அதைத்தான் நான் மீண்டும் சொல்லுகிறேன். பிரிவு 2ஆக இருந்தாலும் தலைவர் யார்? திரு ஜோசப் விஜய் அவர்கள். ஆகையால் கழகம் திரு ஜோசப் விஜய் அவருடைய ஒற்ற முகத்திற்காக இந்த விழாக்களிலே அமீரகத்திலே பங்கு பெறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் கேட்ட அந்த முதல் கேள்விக்கும் 2வது கேள்விக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு விடை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு கூட்டம் நீங்கள் சொன்னது போல 5 நட்சத்திர ஓட்டல்களிலே தளபதியினுடைய பிறந்த நாள் விழாவை கோலாகோலமாக கொண்டாடினார்கள். எப்படி கொண்டாடினார்கள் என்பதை இந்த அமீரகமே பார்த்தது. அந்த வகை கூட்டங்கள் பதவிக்காகவும் புகழுக்காகவும் தற்பெருமைக்காகவும் இந்த விழாவை நடத்தினார்கள். ஆனால் மறுபக்கம் நீங்கள் ஒரு விழாவை பார்க்க நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். துபாயில் ஜோர்டானியன் கிளப்பில் வேறொரு தமிழக வெற்றி கழகம் சிறப்பாய் தங்கள் விழாவை கொண்டாடினார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள். குடும்பமாக வாலிபர்கள், வாலிபிகள், சிறு குழந்தைகள் எளிமையாக தமிழக வெற்றி கழகத்தின் கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு தளபதி விஜய் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த வகையிலான இந்த பிறந்தநாள் விழா அங்கு கொண்டாடப்பட்டது. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா நடந்தது. இதே நாளிலே போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த விழா நடத்தப்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகளுக்கு உணவு கொடுத்தார்கள். அன்று காலையிலே இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. அன்று மாலையிலே ஜோர்டானியன் கிளப் அரங்கத்திலே தளபதி விரும்புகிற தமிழ் கலாச்சார சிலம்பாட்டம், பரதநாட்டியங்கள், பேச்சு போட்டிகள், ஓவிய போட்டிகள், சிறு குழந்தைகளை கௌரவிக்கும் விதமாக நல்ல முறையிலே
எளிமையாக அந்த விழா அங்கே கொண்டாடப்பட்டது. ஆகையால் அந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் கொள்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர் பதக்கத்தை வெல்வார். இவர்கள் புகழுக்காகவும் பதவிக்காகவும் ஓடுகிறார்கள், இவர்கள் தோல்வியடைவார்கள். அதிசீக்கிரத்திலே இந்த 2 அணி என்று நீங்கள் சொன்னீர்கள், இது ஒரு அணியாக மாறும். கழகம் அதற்கு தீர்வை காணும். அமீரகத்திலே நல்ல ஒரு இளைஞன், கழகத்தின் கடைத்தோடி தொண்டனையும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞன் இங்கே இருக்கிறார். அந்த அணியில இருக்கிறவர்களும் உண்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்று அமீரகத்திலே தமிழக வெற்றி கழகம் முன்னேற்றத்தை நோக்கி அது எடுத்து செல்லப்படும். சார், இன்னைக்கு லீவ் நாளில் உங்களோட டைமை தந்து எங்களுக்கு இன்டர்வியூ தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களோட ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? மீண்டும் நன்றி. என்னை மறுபடியும் காண நீங்களும் ஓடோடி வந்த உங்களுடைய அன்பிற்காக நான் மிகுந்த நன்றியை இந்த நாட்களில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கிற தமிழகத்தின் ஒவ்வொரு என்னுடைய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க தமிழகம், வாழ்க பாரதம், மலரட்டும் தமிழக வெற்றி கழகம்.